உதாரணமாக ஒருவர் பிறந்த நாள், குழந்தைக்கு பெயர் வைத்தல், காது குத்தல், பெண்கள் பூ பெய்துதல், திருமணம் மற்றும் இறப்பு போன்ற ஏராளமான சடங்கு சம்பிரதாயங்களில் நம்மால் செய்யப்படுகின்ற செயல்களை நைமித்திய கர்மா என்று கூறலாம். மூன்றாவது, காமியம் என்பது ஒரு பலனை எதிர்பார்த்து, ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து அதன் விருப்பத்தின் அடிப்படையிலேயே அல்லது உலகாயதமான ஆசைகளின் காரணமாக செய்யப்படுகிற செயல்கள் என்பதனால் அதை காமிய கர்மா என்று கூறும். காமியம் என்றால் ஒரு பலனை எதிர்பார்த்து அதன் விருப்பத்தின் அடிப்படையில் செய்கிறது. அது உலகாத ஆசைகளுக்கு தான் மெயினாக அதுக்காக தான் பண்ணுவோம். இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு அது காமிய கர்மான்னு சொல்லப்படுகிறது. பொதுவாக மனிதர்களின் ஆசையினால் விளையும் செயல்களுக்கு அளவே இல்லை. அவைகளை பற்றி பட்டியலிடுவதற்கு நம்மளுக்கு ரொம்ப இடமும் இல்லை. அவ்வளவு பட்டியல் நீண்டு கொண்டே போகும் என்பது அர்த்தம். ஏனெனில் ஆசைகள் என்பது அவரவர்கள் மனம் சார்ந்த பதிவுகள் என்பதனால் இதுதான் ஆசை என்று எதையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அதாவது ஆசைகளின் அடிப்படையில் திருமணமாக வேண்டும், குழந்தை பிறக்க வேண்டும், செல்வம் பெருக வேண்டும் என எதையாவது ஒரு ஆசையை காட்டி செய்யப்படுகின்ற சில சடங்குகள் மற்றும் வேள்விகள் போன்றவைகளும் காமிய கர்மாவிலே வருது. இத்தகைய இந்த 3 கர்மாக்களையும் மனிதன் கட்டாயம் செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் செய்தே ஆக வேண்டும். அப்படி செயல் செய்யாமல் யாராலும் இருக்க முடியாது. சரி, இதில் நித்திய கர்மா என்ற ஒன்றை ஒருவர் செய்யவில்லை என்றால் என்ன ஆகும் என்று சற்று யோசித்து பார்த்தாக்கா, ஒருவர் நித்திய கர்மா மூலம் பல் துலக்கவில்லை, குளிக்கவில்லை, உடை மாற்றவில்லை என்றால் என்ன ஆகும்? அவர் பக்கத்தில் யாருமே போக முடியாது. ஆகவே அனுதினமும் அவைகளை அவசியம் செய்துதான் ஆகணும் இல்லையா? அவைகளை அவர் தவிர்க்கவே முடியாது. இதன் பலன் என்னவெனில் அவருக்கு புற தூய்மை உண்டாகும். இதைத்தான் நமது வள்ளுவ பெருந்தகை சொன்னார். புற தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று. அதே சமயம் அக்னிஹோத்திரம், சந்தியாவந்தனம் அல்லது தீபம் ஏற்றி இறை வழிபாடு, பூஜை புனஸ்காரங்கள், ஸ்லோகங்கள் சொல்வது போன்றெல்லாம் அனுதினமும் செய்யும்போது அங்குள்ள காற்று மாசுகள் நீங்கி அதை செய்பவரின் உடல் மட்டுமின்றி அவரது மனமும் வாக்கும் புத்துணர்ச்சி பெறுகின்றன. அடுத்து நைமித்திய கர்மா மூலம் செய்யவும் செயல்கள்லாம் அதற்கான புண்ணிய பலன்கள் உருவாவதும் அதன் வாயிலாக பாவங்கள் போவதும் உண்டு. அதே சமயம் இந்த காமிய கர்மா மட்டும்தான் மனிதன் மனம் போன போக்கிலே செய்யக்கூடியதாக அமையுது. இதன் வாயிலாக உண்டாகின்ற செயல் விளைவுகள் மட்டுமே மனிதனை பந்தப்படுத்துகின்றது. மேலும் அந்த செயல்களுக்குண்டான பலாபலன்களில் அவனை சிக்க வைக்கின்றது. பொதுவாக கர்மா என்பது ஒருவருக்கு விதிக்கப்பட்ட தலைவிதி அல்ல. அது அவரவர் வினைப்பயன் அல்லது செயல் விளைவு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவரவர்களின் வாழ்க்கை அனுபவங்களில் அவரவர்கள் செய்த செயல் விளைவுகளில்தான் இருக்கிறது எனும்போது அவர்கள் அறிந்தும் அறியாமலும் பல செயல்கள் செய்யலாம். அதிலே அவர்களுக்கே தெரியாமல் அதன் வாயிலாக நன்மைகள் அல்லது தீமைகள் விளையும் வாய்ப்பும் உள்ளது. அத்தகைய செயல் விளைவுகள் மற்றவர்களுக்கு நன்மை அல்லது தீமையாக அமைந்தாலும் அதன் வாயிலாக அதை செய்தவர்களுக்கு அந்த நன்மை தீமைகள் வந்தடைகின்றது. அது எப்படி என்றால், ஒருவன் மாங்காய் விதைகளை நிலத்தில் விதைத்துவிட்டு விளைச்சலின் பலனாக தேங்காயில் எதிர்பார்த்தால் கிடைக்குமா? நிச்சயம் அப்படி கிடைக்காது என்பது நமக்கு தெரியும். காரணம், அவன் எந்த விதையை வைத்தானோ அதற்கான பழங்களைத்தான் பலனாக அவன் அறுவடை செய்ய வேண்டும். அதுபோல ஒருவன் தீமைகளை மட்டுமே செய்துவிட்டு நன்மைகளை எதிர்பார்த்தால் கிடைக்குமா? நிச்சயம் அப்படி கிடைக்காது. அதனால்தான் பெரியவர்கள் வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் என்று கூறி வைத்தனர். ஆகவே விதைப்பது எதுவோ அதுவே அறுவடை செய்யப்பட வேண்டும் என்பது நியதி. இதன் அடிப்படையில் தான் காலச்சக்கரம் இயங்குகிறது. அதைத்தான் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று கூறினர். இதனை மனிதர்கள் வாழ்விலும் பொருத்தி பார்க்க வேண்டும். ஒரு செயல்கள், அதாவது கர்மா மூலம் நடைபெற்ற செயல் விளைவுகள் தான் அவரது கடந்த பிறவியில் இருந்து நிகழ்பிறவிக்கும், அதாவது இப்போது நடந்து கொண்டிருக்கும் பிறவிக்கும் நிகழ்பிறவியிலிருந்து அடுத்த பிறவிக்கும் அழைத்து செல்கிறது. அதாவது ஒரு செயல்கள் இங்கே கர்மா அப்படின்னு சொல்கிறது. அவங்க செயல்கள் மூலம் நடைபெற்ற செயலோட விளைவு, நன்மையோ தீமையோ, அவரது கடந்த பிறவியில் பண்ணது தான் இந்த பிறவிகளுக்கும்
இந்த பிறவியில் பண்ணுறது அடுத்த பிறவிக்கும் வரும்னு சொல்லப்படுகிறது. இந்த சுற்றுப்பயணத்தை முடிக்க முடியாமல் போவதற்கு காரணம் மனிதன் தனக்கு கிடைத்த பிரத்யேக அறிவாகிய 6ஆம் அறிவு கொண்டு நன்மை தீமைகளை பகுத்தறிய தவறுவதே ஆகும். அதாவது நன்மை தீமைகளை பற்றி அறியாமல் செய்யும் செயலும் சொல்லும் வார்த்தையும் மற்றவர்களுக்கு தீமைகளை விளைவிக்குமாயின் அதன் காரணமாக அந்த மனிதன் பாவ புண்ணிய பதிவுகளில் சிக்குகின்றார் என்பது நம்முடைய தர்மம். அதற்காக ஒரு கதையை பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் அரசன் ஒருவன் அதிதி தெய்வோ பவ என்பதற்கு ஏற்ப முன்பின் அறிவம் இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் தன்னை நாடி வருகின்றவர்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய உயரிய மனம் படைத்தவன் என்பதனால் தினந்தோறும் யாராவது ஒரு சன்னியாசிக்கு உணவு கொடுத்துவிட்டு அதன் பிறகு தன்னுடைய உணவை உட்கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தான். அதிதி தேவோ பவன்னு யார் விருந்தாளி வராங்களோ அவர்களை இறைவனாக கொண்டாட வேண்டும் அப்படி என்பது பொருள். அப்படி ஒரு நாள் தன்னை நாடி வந்த ஒரு சன்னியாசிக்கு உணவு கொடுக்க அந்த உணவு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வருகையில் வானில் ஒரு கழுகு தன் இரையான பாம்பு ஒன்றை தன் கால்களில் பற்றி கொண்டு அவ்வழியே பறந்து சென்றது. அப்போது அந்த கழுகின் பிடியில் சிக்கியிருந்த பாம்பு வலியின் வேதனை தாழாமல் தன் வாயிலிருந்து ஒரு சில துளிகள் விஷயத்தை கக்கியதில் அது அந்த அரசன் வைத்திருந்த உணவு பாத்திரத்திலிருந்து விழுந்து விட்டது. இதை அரசனும் கவனிக்காமல் அந்த உணவை அப்படியே அந்த சன்னியாசிக்கு கொடுத்து விட்டார். அந்த சன்னியாசியும் அந்த உணவை உண்டு இறந்து போனார். இதனால் அரசன் மிகுந்த மனவேதனை அடைந்தார். அதாவது நாம் செய்யக்கூடிய செயல் விளைவுகளால் மற்றவர்களுக்கு நன்மை உண்டானால் நமக்கு மகிழ்ச்சி, அதுவே தீமை உண்டானால் நமக்கு துக்கம். ஆக செயல்கள் எல்லாமே சுக துக்கம் என்ற இருமைகளால் ஆனது. இந்த இருமைகள் இருக்கும் வரை சுக துக்கங்களுக்கு அப்பாற்பட்ட உண்மையான ஆனந்தம் ஒருபோதும் மலராது. இப்போது இந்த அரசன் செய்த அன்றாட செயல் அவனுக்கு நன்மை அளிக்கக்கூடிய புண்ணிய காரியமாக இருப்பினும் அதன் வாயிலாக ஏற்பட்ட தீமையான பாவப்பலனை அவன் அனுபவிக்க வேண்டுமா, அல்லது அதை யாருக்கு கொடுப்பது என்பதில் கர்ம கணக்குகளை சரிபார்க்கும் சித்திரகுப்தனுக்கு குழப்பம் வந்துவிட்டது. அதாவது அந்த பாவகர்மாவை யார் மீது சுமத்துவது? அதாவது உணவளித்த அரசனுக்கா, பாம்பை கொண்டு சென்ற கழுகிற்கா, அல்லது விஷத்தை கக்கிய பாம்பிற்கா என்பதில் சந்தேகம் வந்துவிட்டது. அதில் கழுகு அதன் இரையை தூக்கிக்கொண்டு சென்றது. அதில் அதன் தவறு ஒன்றுமில்லை. அதுபோலவே வலியின் வேதனையால் பாம்பின் விஷம் அதன் வாயிலிருந்து வழிந்தது. அது பாம்பின் குற்றமும் இல்லை. அது வேண்டுமென்றே செய்யவில்லை. அவ்வாறே அந்த அரசனும் இதை வேண்டுமென்றே செய்யவில்லை. அது அவனை அறியாமல் நடந்த விஷயம். சரி, இதை பற்றி தன் எஜமானனான யமதர்மனிடம் கேட்கலாம்னு தன் குழப்பத்தை பற்றி யமதர்மன் எடுத்து கூறினான் சித்திரகுப்தன். இதை கேட்ட யமதர்மன் சற்று நேர சிந்தனைக்கு பிறகு, இதற்காக விடை உனக்கு கிடைக்க வேண்டுமானால் அந்த மரண சம்பவம் நடந்த அந்த ஊருக்கு செல் என்று கூறினார். சித்திரகுப்தனும் ஒரு சன்னியாசி போன்று மாறுவேடம் தரித்து அந்த அரசன் வாழ்ந்து வந்த அந்த ஊருக்குள் சென்றான். அங்கு அரண்மனைக்கு செல்ல வழி தெரியாமல் சாலையோரமாக வியாபாரம் செய்து கொண்டிருந்த ஒரு கிழவியிடம் அரண்மனைக்கு செல்லும் வழி எப்படின்னு கேட்டான். அவளும் சரியான பாதையை அவனுக்கு காட்டி கொடுத்து விட்டு சன்னியாசி வேடத்தில் இருந்த சித்திரகுப்தனை பார்த்து, உங்களுக்கு ஒரு விவரம் சொல்கிறேன், சற்று கவனமாக இருங்க. அந்த அரசன் சன்னியாசிகளை கொல்பவன் என்று கூறினார். இந்த வார்த்தைகளை அவள் கூறி முடித்ததும் சித்திரகுப்தனுக்கு தெளிவு பிறந்து விட்டது. அந்த சன்னியாசியை கொண்ட கர்மாவின் பாவவினை இந்த கிழவிக்கே கொடுக்க வேண்டும் என முடிவு செய்தான். ஆக இந்த கதையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, மற்றவர்கள் மீது பழி சுமத்தும் போது அதில் உண்மை இருக்குமானால் அப்படி அவர் மீது பழி சுமத்துவதற்கு அவர் செய்த கர்மாவில் 50% வந்து சேரும். அதுவே நடந்த உண்மை தெரியாமல் அபாண்டமாக மற்றவர்கள் மீது பழி சுமத்தும் போது அது அவர்களுக்கே, அதாவது யார் பழி சுமத்துறாங்களோ அவங்களுக்கே முழு பலனாக கர்ம வினை அனைத்தும் 100% அப்படியே வந்து சேரும். எனவே மற்றவர்கள் மீது பழி சுமத்தும் முன்பு சற்று யோசிக்க வேண்டும். பேசும்போதும் வார்த்தைகளை நாம் எச்சரிக்கையுடன் பேசணும். இவ்வாறு உடல், மனம் மற்றும் வாக்கால் செய்யும் செயல் விளைவுகள் மூலம்தான் ஒருவர் வாழ்க்கையில் திடீரென உயர்வு தாழ்வு உண்டாகிறது. ஆக செய்கின்ற செயல் விளைவுகள் மட்டுமின்றி மனதாலும் மற்றவர்களை பற்றி அறியாமல் அவர்கள் மீது அபாண்டமாக
பழி சுமத்தும் வார்த்தைகளின் மூலம் கூட ஒருவருக்கு நன்மை தீமைகள் உண்டாகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒருவர் இந்த இயற்கையை அறியாமல் அதை மாசுபடுத்துகிற அல்லது துன்புறுத்துகின்ற விளைவுகளை உண்டாக்கிவிட்டார் என்றால் அதன் விளைவாக சுற்றுச்சூழல் தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், ஊர்வன மற்றும் மனிதர்கள் உட்பட எவைகள் பாதித்தாலும் அதன் பாதிப்புகள் அவைகளுக்கு நன்மையாக இருந்தால் அதை செய்தவருக்கு நன்மையும், அவைகளுக்கு தீமையாக இருந்தால் தீமையாக முடிந்தால் அதன் பயனாக இவருக்கு தீமையும் வந்து சேரும். அதிலிருந்து யாருமே தப்ப முடியாது. இதுவே இயற்கையின் சட்டம் என்று கூறலாம். பொதுவாக நன்மைகள் புண்ணியம் என்றும் தீமைகள் பாவம் என்றும் கருதி பாவத்தை குறைக்க 4 பேருக்கு நல்லது செய்கிறேன் என கூறி அதற்காக அதர்ம வழியிலே ஒருவர் காரியங்களை செய்தார் என்றால் அது அவருக்கு சரியாகி விடாது. அவ்வாறு அவர் செய்த செயல் விளைவுகளின் தவறுகளுக்கு தண்டனையும் அடுத்தவர்களுக்கு செய்த உதவிக்கான நற்பலன்களும் தனித்தனியே அவரை அடையும். ஆக பாவமும் புண்ணியமும் ஒன்று நீக்கிவிடாது. ஒன்று நீக்கிறாது. பாவம் பண்ணியிருக்கேன், அது புண்ணியம் பண்ணிட்டேன் சரியாக போச்சுன்னு சொல்ல முடியாது. ஒருவர் செய்கின்ற செயல் விளைவுகளில் பாவ புண்ணியங்கள் கலந்தே இருக்கும். பாவ காரியங்கள் மட்டுமே செய்து கொண்டும் அல்லது நல்ல காரியங்களை மட்டுமே செய்து கொண்டும் யாருமே இருக்க முடியாது. ஏனெனில் ஒருவருக்கு நன்மையாக இருக்கும் ஒரு செயல் மற்றவருக்கு தீமையாக மாறலாம். அதுபோலவே தீமையாக தோன்றும் செயலின் பின்னால் மற்றவர்கள் நன்மைகளும் அடையலாம். பொதுவாக ஒருவருடைய வாழ்வில் ஏற்படும் வெற்றி தோல்விகள், சுகதுக்கங்கள், நோய், ஆரோக்கியம், வளமை, வறுமை போன்ற அனைத்துக்கும் காரணமாக அமைவது அவர்களது செயல் விளைகளினால் விளைந்த நன்மை தீமையான பாவ புண்ணியங்கள் மட்டுமே ஆகும். அப்படி இருக்க இத்தகைய பாவ புண்ணியங்கள் என்ற கர்மாவிலிருந்து எப்படி விடுபடுவது என்றால் அதற்கு முக்கியமானது தர்மம் என்றால் என்ன என்பதையும் அறிந்திருக்க வேண்டும். இது தர்மம் என்று கூறுவதில் கூட சிலரிடம் குழப்பங்கள் உள்ளது. பிறகு பார்ப்போம்.